அஜித்தை காப்பி அடிக்கும் மலையாள ஹீரோக்கள். அதுதான் நம்மளோட டாபிக். என்னடா தமிழ்ல சுத்த தமிழ்ல வருத்தப்பட்ட மாதிரியே பேசிட்டு இருக்க. இல்ல ஆக்சுவலி நம்மளோட டாபிக் அதுதான். அஜித் சாரை வந்து என்ன பண்றாங்கன்னா, அவர் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து சால்ட் அண்ட் பெப்பர் அந்த மாதிரி இதெல்லாம் நடிச்சது இல்லை இல்லையா? பட் வந்து அஜித் சார் நடிச்சாரு. ஸோ அதே மாதிரியே என்ன செய்யறாங்கன்னா, மலையாள ஹீரோக்கள்ஸும் வந்து நாங்க அதை மாதிரி நடிக்கிறோம். என்னன்னா நம்ம அஜித் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் வந்துட்டு அது வந்து அவரோட உண்மையான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைல் சொல்லணும். சோ அந்த ஸ்டைல இப்படித்தான் அவங்க கிட்ட இருக்கிறத அழகா கொண்டு வந்தாலே வந்து அழகுதான். சோ இந்த லைஃப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் இருந்ததுல. கண்டிப்பா. அதே மாதிரி 10 நாள்ல வந்து தாடி வளர்ந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணது வந்து நம்ம அஜித் சார் தான். அதுக்கப்புறம் அவரை பார்த்தா மத்த எல்லாருமே வந்துட்டு நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. ஒட்டு தாடி தான் வச்சிருந்தாங்க. ஒட்டு தாடி நடிக்கிறனா கூட ஒட்டு தாடி தான் வச்சு ரொம்ப நடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே. சோ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தோனே இவரை பார்த்து வந்து மலையாள ஹீரோஸ் வந்து நாங்களும் அவரை மாதிரியே பண்றோம்னு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? மோகன்லால், பிருத்திவிராஜ் எல்லாருமே வந்து. பிருத்திவிராஜுக்கு என்னப்பா வந்துச்சு? பயபுள்ள எங்கதானே ஏன் வந்து இல்ல நானும் கொஞ்சம் அப்படியெல்லாம் மாறுவேன், என்னாலையும் பண்ண முடியும்ன்றத காமிக்கிறாரு. ஆமா, ஆனா பிருத்திவிராஜ் வந்து ரொம்ப சிம்பிளா வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் 6 பேக் வச்சாரு, 8 பேக் வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே ஒரு செம்மையான ஒரு பாடியில அந்த இதுலதான். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப தாத்தா மாதிரி. தாத்தா கிடையாது, ஆனா பிருத்திவிராஜ் வந்து நல்லா இருக்காரு. சால்ட் அண்ட் பெப்பர் இருந்தாலும் வந்து மோகன்லால், அதுக்கப்புறம் வந்து மம்முட்டி சார், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரியல் கலர், ரியல் ஹேர் வந்துட்டு அது ஒயிட் ஹேர், சோ கிரே ஹேர். சோ அப்ப அவங்க நடிக்கிறது ஓகே. ஆனா வந்து பிருத்தி வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி தான் கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். அவரும் வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல ஒரு பேர் எடுக்கணும்ன்றதுக்காக. ஆனா அந்த பெருமை எல்லாமே வந்து நம்ம அஜித் சார் தான் கேட்கும் தெரியும். ஏன்னா அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நடிச்சோன்னு இதை பார்த்துட்டு நானும் நடிக்கிறேன்னு சொல்லி வந்ததுக்கு காரணமே அஜித் சார். சோ அதனால பெருமை வந்து அஜித் சார் தான். இதெல்லாம் என்ன தெரியுது பிரைட்டி? என்ன தெரியுது? நம்ம கிட்ட இருக்கிறது மைனஸாவே இருந்தாலும் அதை பிளஸ் அழகா கன்வே பண்ணா சூப்பரா பெரிய ஆளா ஆயிடும். அதனால சீக்கிரமா நீயும் வந்து அந்த கிரே ஹேர் அண்ட் ஒயிட் ஹேர்ல இருக்காம. ஓகே.